உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நீங்கள் இந்த உலகுக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போனால் அது ஒன்றுக்கும் உதவாது. கிரேக்கர்கள் உப்பை கடவுளுக்கு நிகராக கருதினார்கள். கடல், காற்று, நிலம் போன்ற இயற்கை பொருளோடு இதுவும் உண்டு. உப்பில்லாத வீடு இல்லை, உணவு இல்லை. அடிப்படையான அத்தியாவசியமான ஒன்று. உப்பினுடைய மதிப்பு எங்கே அடங்கியிருக்கிறது என்றால் அதனுடைய சாரத்தில் இருக்கிறது. ஒருவேளை அது தன்மையை இழந்துவிட்டால், உப்பின் தன்மையை இழந்துவிட்டால் அது ஒன்றுக்கும் உதவாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பாலஸ்தீன பகுதியிலே அடுப்பு எரிக்கின்ற போது அதன் அடித்தளத்தில் அவர்கள் உப்பை கொட்டி வைப்பார். ஏனென்றால் அந்த கல்லானது இந்த சூட்டுத்தன்மையை எப்போதும் அது வைத்திருக்கும். அந்த உப்பை ஒரு முறை பயன்படுத்தி விட்டால் அதை வெளியே கொட்டி விடுவார். இது ஒன்றுக்கும் உதவாது என்கின்ற சிந்தனை அடிப்படை. அதே போலதான் மறைந்து சுவை தருகின்ற எப்போதும் நாம் சுவை தருகின்றவர்களாயிருக்கிறோம். கிறிஸ்தவன் ஒருவன் கிறிஸ்து என்கின்ற சாடத்தை இழந்துவிட்டால் அவன் அந்த பெயருக்கு தகுதியற்றவனாக என்கிற பெயரை உடையவன் ஸ்திரீ போல செயலாற்றினால்தான் நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கான அடிப்படை உரிமையை பெற்றுக் கொள்கிறான். உப்பை போல எப்போதும் மறைந்து சுவை தருகின்ற கடவுளுடைய பிள்ளைகளாயிருப்போம். கடவுள்